ஓம் சிவாய நம. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கூடா நாள் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஞாயிறு பரணி சேரும் போது வரலாற்றில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதத்தில் வந்துட்டு பஞ்ச பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை கட்டினதுக்கப்புறம் கௌரவர்களை வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கௌரவர்கள் இல்லை, எல்லாத்தையுமே கூப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்போ கௌரவர்களை கூப்பிட்றது வந்து பீமனுக்கு பிடிக்காது. அர்ஜுனனுக்குமே பெருசாக அதில் வந்து ஒரு விருப்பம் இருக்காது. அப்போ வந்து தர்மர் வந்து இல்லை, அவங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சகாதேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் ஒரு நல்ல நாள் குறித்து கொடுக்குறேன். அவருக்கு தான் வந்து நேரம் காலம் எல்லாமே முன்கூட்டியே தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நான் ஒரு நல்ல நாள் குறித்து கொடுக்குறேன். அந்த நாளில் வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி ஞாயிறு அஸ்வினி சேர்ற நேரத்தை வந்து குறித்து கொடுப்பாரு. கிருஷ்ணர் வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு, இந்த நேரத்தில் வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. சகாதேவன் வந்து ஆமாம், இந்த நேரத்தில் வரும்போது யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை வந்து எல்லாத்துக்குமே இந்த செய்தி வந்து போகும். ஸோ அப்போ போகும்போது நம்மளோட சகுனி இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, துரியோதனன்ட்ட தரணியை ஆள போகிறவன் பரணியில தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லிடுவார். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பரணி, அதாவது அஸ்வினி முடிஞ்சு பரணி ஆரம்பிக்கிற நேரம் துரியோதனன் வந்து உள்ளே போவார். உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு மாயாஜாலம் நிறைந்த அரண்மனை தானே இந்திரபிரஸ்தம். அப்போ வந்து நார்மலாக தண்ணி இருக்குன்னு நினச்சிட்டு துணியை தூக்கி பிடிச்சி நடப்பார். பட் ஆனால் அங்கே தண்ணி இருக்காது. அதே மாதிரி தரேன்னு நினச்சிட்டு சாதாரணமாக நடக்கும்போது அங்கே தண்ணியாக இருக்கும், வழுக்கி விழுந்துருவார். அப்போ அதை பார்த்துட்டு அவர் கீழே விழுந்ததை பார்த்துட்டு திரௌபதி வந்து சிரிச்சிருவாங்க. அது சிரிப்பை பார்த்தோன்னே அவருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடும். அங்கேயே வந்து குருக்ஷேத்திர போர் வந்து ஆரம்பிச்சிடும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போ திரௌபதி வந்து ஒன்று கேட்பாங்க, திருதராஷ்டிரனுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னா திருதராஷ்டிரன் பையனுக்கும் கண்ணு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க. அதுதான் வந்து அவ்வளோ பெரிய போருக்கு ஒரு பெரிய காரணமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஞாயிறு பரணி சேர்ற கூட நாளில் மகாபாரதத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். ஓம் சிவாய நம. நன்றி.